ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு ஈரப்பலாக்காய் 65 செய்து காட்ட போகிறேன். அதுக்கு இந்த ஈரப்பலாக்காயை இந்த மொத்தத்தில் எடுத்துட்டு இப்போ நான் தோலை நல்லா நீட்டாக சீவணும். சீவி போட்டு அந்த கிண்ணிக்கில் நான் உப்பும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். என்னென்னா அந்த கயத்தன்மை போகணுமெண்டுக்காண்டி இப்போ இந்த நடுவானும் வெட்டி எறிகிறேன். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அதனாடி வெட்டி எறிஞ்சிட்டு இந்த ஈரப்பலாக்காயை இந்த துண்டாக நான் கட் பண்ணுறேன். இந்த துண்டாண்டா தான் எனக்கு அந்த 65 செய்து சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கண்ணு அந்த உப்பு தண்ணிக்குள்ளே போட்டெல்லாம் கழுவி எடுத்துட்டு இப்போ தண்ணி விட்டு அடுப்பில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விட போகிறேன். இப்போ மூடிட்டு வேக விட்டுட்டு நல்லா கொஞ்சம் அவிஞ்சா பிறகு அதை எடுத்து அமர்த்தி பார்த்தா அமர்த்தப்படும். கொஞ்சம் வேறு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்படி அமர்த்தி பார்த்தா இது என்ன செய்யுது, அவிஞ்சிட்டுது. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு எடுப்போம். அவிஞ்சிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு எடுத்தால் இன்னும் நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ ஓகே ஆகிட்டுது பாருங்க. இப்போ ஓகே ஆகிட்டுது. இதை எடுத்து இந்த தண்ணி ஊற்றுறையில் இதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு இந்த தண்ணி ஊற்றுறையில் இந்த தண்ணி நாங்கள் இந்த மாவுக்குள்ளே மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த இருக்கிற சத்து நிலம் தானே. இப்போ நம்ம கடலை மாவும் கார்ன்ஃப்ளவரும் கொஞ்சம் அரிசி மாவு போடுறேன். இந்த மொறு தன்மைக்காண்டி அதுக்குள்ளே நான் கலர் போடையில் மஞ்சள் போடுறேன். கொஞ்சம் பெப்பர் பவுடர், உப்பு, சின்ன சீரகம் இடித்து வறுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு தண்ணிக்குள்ளே கொஞ்சம் கரைக்கிறேன். இதுக்கு ஜிஞ்சர் கார்லிக்கும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கிற அந்த சின்ன ஈரப்பலாக்காய் துண்டாக வச்சதை அதையும் அதுக்குள்ளே போட்டுட்டு நான் உரைப்புக்காண்டி கொஞ்சம் தூள் போடுறேன். தூளையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு எண்ணெய் சட்டியை வச்சுட்டு இந்த எண்ணெய் சட்டி நான் இப்போ பொரிச்சு எடுத்தேன் இப்படி கிடக்கு. இது நல்லா எண்ணெய் கொதிச்சா பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அந்த கருவேப்பிலை அந்த வாசம் அதையும் இறங்கும். கருவேப்பிலையும் சாப்பிட நல்லா இருக்கும் பொரிச்சு அதுக்குள்ள. அப்போ கருவேப்பிலையை நான் பொரித்து எடுத்துட்டு பிறகு ஒவ்வொண்டா கொஞ்சம் எண்ணெயில் செய்கிறபடியாக ஒவ்வொண்டா நான் பொரிக்கிறேன். ஒவ்வொண்டா பொரிச்சு எடுக்க வேறு ஒன்றோட ஒட்டாமல் கொஞ்சம் தட்டி விட்டு பிரிஞ்சு இல்லாட்டா ஒட்டுப்பட்டுரும். இப்போ பிரிஞ்சு நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டபடியாக இப்படி செய்கிறேன். நீங்கள் கணக்கு இப்படி செய்கிறேன்னா செய்யுங்க. இப்படி விட்டால் நல்லா முறண்டு வந்துடும். இப்போ எடுத்துகிட்டு பார்க்க சாப்பிட நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். என்னென்னு சொல்கிறது, ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். நாங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்றது நல்லா பார்க்க அந்த சிக்கன் 65 மாதிரி இருக்குது. கலர் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா கலர் பாவிக்கல. நீங்கள் கலர் பாவிக்கலைன்னா கலர் பாவிங்க. நல்லா ஹெல்த்தியானது. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன். பாய். தேங்க்யூ ஸோ மச்.